வணக்கம். நம்ம ஜஸ்ட் குக் சேனலில் கத்திரிக்காய் பொரியல் தான் ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி ரொம்ப வாசனையாக டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக கடுகு ஜீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் இந்த எண்ணெயிலே நல்லா பொரிய வச்சுட்டு நம்ம வெட்டி வச்சுருக்கிற கத்திரிக்காயவும் இது கூட சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி வயலட் கலர் கத்திரிக்காய் நல்லா பிஞ்சு கத்திரிக்காயாக பார்த்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ண வேண்டாம், சீக்கிரமாக குழஞ்சிடும். இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு நல்லா வதக்கி விடுங்க. ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இது நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு தூவிட்டு இன்னொரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா சிம்மருக்கு மாற்றிடலாம். நம்ம இந்த பொரியலுக்காக ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அந்த ரெடி பண்ணுறதுக்குள்ளே கத்திரிக்காய் குழஞ்சி நல்லா வெந்துடக்கூடாது. அதனால் சிம்மரில் மாற்றிக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 2-3 சில் தேங்காய், ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன், 5-6 பூண்டு பற்கள் தோலோடு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு விழுதாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போது அரைச்சி எடுத்துருக்கிற மசாலா விழுதையும் இந்த கத்திரிக்காய் கூடவே சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். நம்ம கொஞ்சம் நேரம் நல்லா கிளறி வேக வச்சுட்டு தேவைப்பட்ட உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா சேர்த்து கலந்து விட்டுட்டு மிதமான தீயில வச்சு தேவைப்பட்ட அப்பப்போ எண்ணெய் தெளித்து வேக வைங்க. இந்த மசாலா எல்லாமே நல்லா கத்திரிக்காயோட ஒட்டி லைட் ப்ரௌன் கலருக்கு மாறி வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நம்ம எல்லா சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இப்போ இந்த மசாலா எல்லாமே கத்திரிக்காயோட ஒட்டி ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த கத்திரிக்காய் பொரியல் ரசம், தயிர் சாதம் கூடலாம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமாக நல்லாயிருக்கும் அதோடைய காம்பினேஷன். கத்திரிக்காய் பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பொரியல் ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.